கௌதம் சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. இந்திராக்கு வந்து உடம்பு இல்லங்கிறனால, ஜெயா வந்து அன்பா, பாசமா வந்து இந்திரா வந்து கவனிச்சுக்கிறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. கௌதம் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த அட்ரஸ் இருக்கிற லொகேஷனுக்கு வந்து வராங்க. கடைசில பார்த்தா, இங்க தான் இந்திரா இருக்காளா? இல்ல வேற எங்கேயும் இருக்காளான்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வந்துடுறாங்க. ஒரு ஆட்டோ வந்து நிக்குது அந்த இடத்துல. அதையும் தாண்டி கடந்து போறாங்க. ஒரு பக்கம் வந்து வண்டி வந்து பழுதாயிடுது. நம்ம கௌதமோட வண்டி. உடனே இறங்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டோ டிரைவர் ஏன் இங்கே நிக்கிறாங்க? ஒருவேள இந்திரா வந்து இந்த ஆட்டோல வந்திருப்பாளோ? அப்படின்னு சொல்லி நம்ம கௌதமுக்கு வந்து சந்தேகப்பட்டு அப்படியே விசாரிக்கிறாங்க. இந்த பொண்ண பார்த்துருக்கீங்களான்னு இந்திராவோட ஃபோட்டோ எடுத்து ஆட்டோ டிரைவர் முன்னாடி காட்டுறாங்க நம்ம கௌதம். அப்பன்னு பார்த்து, ஆமா தம்பி. கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பன்னு பார்த்து எனக்கு ஒரு சவாரி வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு சவாரிய முடிச்சுட்டு திருப்பி வந்தேன். இந்த பொண்ண இன்னமும் காணோம். அப்பன்னா இவ்வளோ நேரம் வந்து இந்திரா வந்து ரெஸ்பான்ஸே இல்லாம இருக்கானா? இங்க தான் எங்கேயாவது இருக்கா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப, ரொம்பவே தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லும்போதே, இந்திரா வந்து ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்ட வச்சு சவுண்ட் வந்து குடுக்குறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, கதவு தொறக்குறமான்னு சொல்லி கதவு உடைச்சு உள்ள வந்து போயி, அப்படியே இந்திராவ தூக்கிட்டு வெளில வராங்க. வெள்ள கலர் கோட் போட்டவங்க, அப்படியே இந்திரா வந்து அக்கறையா வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. "எந்த பிரச்சனையும் இல்ல தம்பி, நான் பார்த்துக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல சில பல விஷயத்தெல்லாம் எழுதி குடுக்குறாங்க. "சரி தம்பி, இத மட்டும் பத்திரமா பார்த்துக்கங்க. ரொம்பவே தேங்க்ஸ் சார்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல இவ்வளோ போல்ட்டா வந்து இருந்திருக்காங்க. இவங்களோட தைரியம் தான் இவங்கள வந்து காப்பாத்திருக்குங்கிற மாரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப வெள்ள கலர் கோட்டு போட்ட ஒரு நபர் வந்து சூப்பரா இந்திராவ பத்தி பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க. இந்திராவ கூட்டிட்டு வரப்ப, காவியாக்கு வந்து, "ஏய் என்ன ஆச்சு காவியா? சாப்பாடுலாம் கரெக்ட்டா வைக்க மாட்டியான்னு?" ராகினி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இட்லி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. "சட்னி எடுத்து வைடி, சாம்பார் ஊத்துங்கிற" மாரி அந்த இடத்துல வேலை வாங்கிட்டு இருக்கிறப்ப, இந்திரா வந்து கை தாங்கலா வந்து ஒரு கம்பளிய போட்டு போத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஜெயா வந்து கேட்குறாங்க, "இவளுக்கு என்ன ஆச்சு?" "இல்லம்மா, ஒரு விஷயத்துல வந்து திருடி போனா. அங்க வந்து மாட்டிக்கிட்டா. நேத்தி தானே இவ பிரபலமானா. ஃபர்ஸ்ட் நாளே வந்து டியூட்டி வந்து சூப்பரா முடிச்சுட்டு வந்தா. எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். டெய்லியும் வந்து பாப்புலாரிட்டிக்காக இது மாரி செய்றாளா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஜெயா அந்த இடத்துல. ஏதாவது ஒரு பிரச்சனைய இழுத்துட்டு விடாம வரவே மாட்டாளா? ஆல்ரெடி இவ ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து வம்பிழுத்துட்டு இருப்பா. இந்த பதவிக்கு முன்னாடி. இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம்னா, இவளுக்கு கீழ எவ்வளவு பேர் இருப்பாங்க. அவங்கள வச்சு சோதனை போட்டு பார்த்துருக்க வேண்டியதானே. எல்லாத்துக்கும் வந்து இவளே போணும், இவளே போணும்னு சொல்லி சொல்லியே பிரச்சனைய வந்து கூட்டிட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லும்போது, "அக்கா, இவள்லாம் திருந்துற ஆள் இல்லக்கா" அப்படின்னு சொல்லி ராகினி வந்து கன்னாபின்னான்னு திட்டுறாங்க. "இவளுக்கு இதே வேலையா போச்சு" அப்படின்னு சொல்லும்போது, "உங்ககிட்டலாம் மனுஷன்லாம் பேசுவானான்னு" நம்ம கௌதம் வந்து கன்னா அப்படின்னான்னு திட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ப ராகினிய பார்த்து, "சரி, சரி. ஹால்ல இருந்தா 4 பேர் 4 விதமா பேச தான் செய்வாங்க. இந்திரா இங்க இருக்க வேணாம். ஓப்பன் சர்ஃபேஸா இருக்கு. காத்து வேற ரொம்ப அதிகமா அடிக்குது. போய் ரூமுக்கு கூட்டிட்டு போப்பா" அப்படின்னு சொல்லும்போது, இந்திராவ வந்து கை தாங்கலா வந்து ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. நம்ம கௌதம் அந்த இடத்துல ஜெயாவோட மனசு ரொம்பவே வந்து சங்கடப்படுது. இந்திராக்கு ஏன் இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு இருக்கறதுலயே வந்து பெரிய கம்பளி ஒண்ணு எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல மெரூன் கலர்ல இருக்கு. தூக்கவே முடியாது போல இருக்கு. அவ்வளோ வெயிட்டான கம்பளிய வந்து எடுத்துட்டு, இந்திராவ பார்க்கறதுக்காக வராங்க. இந்திரா வந்து அப்படியே வந்து படுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "காவியா, இந்தா இந்திராக்கு போத்தி விடுன்னு" சொல்லி காவியா கிட்ட வந்து குடுக்குறாங்க நம்ம ஜெயா அம்மா. அப்புறமேட்டு காவியா வந்து போத்தி விடுறாங்க. உடனே காவியா வந்து, "ஏய் அத்தை வந்திருக்காங்க" அப்படின்னு சொன்னோனே, கையெடுத்து கும்பிடுறாங்க. "தேங்க்ஸ் அத்தை. ரொம்பவே நன்றி அத்தை. என் மேல இவ்வளோ பாசமா இருப்பீங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல" அப்படின்னு சொல்லும்போது, "நான் உன் மேல பாசமா இருக்கிறது என்னோட கடமை. அத பத்தி பிரச்சனை இல்ல. நீ உன் ஹெல்த்த வந்து நல்லபடியா ஆரோக்கியமா பார்த்துக்க. அது இருந்தாலே எனக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷம் தாங்கிற" மாரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க நம்ம ஜெயா அம்மா. ஜெயா அம்மாவ நெனச்சு ரொம்ப ஹேப்பியா வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம காவியாவா இருக்கட்டும். கௌதமும் அது மாரி தான் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வாட்டியாவது வந்து எங்கேயாவது வந்து சோதிக்கட்டும், சோதனை போட்டு பார்க்கட்டும். ஆனா நம்ம குடும்பத்த வந்து கஷ்டப்படுத்த வேணாம். இந்திராக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நமக்கும் தான பிரச்சனை. அத புரிஞ்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் வேலையில வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண சொல்லு. உன் மனைவிய. ஆனா இவலாம் கேட்கிறாளா? கண்டிப்பா கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது, கியூட்டா அழகா வந்து இந்திரா வந்து சிரிக்கிறாங்க. "நீ சிரிச்சா நல்லாதாம்மா இருக்க. அதே மாரி தான் நீ நடந்துக்கணும்னு" சொல்லிட்டு அப்படியே குடுகுடுன்னு போறாங்க. நம்ப ஜெயாம்மா ஒரு பக்கம் வந்து கதிர் வந்து வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்தோனே வந்து எப்பொழுதும் வந்து நம்ம செய்யற வேலைய தான் செய்யணும். எடுத்தோனே வந்து யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வந்து வராங்க. வந்தோனே வந்து பாப்பா வந்து அவங்க கையில இருக்கிறத வந்து பாத்துர்றாங்க. எப்புட்றா நான் கேட்கறது? சரி பாப்பாவ குடு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஆச்சு? திடீர்னு வந்து கேட்குறீங்க. நீங்க இத்தன நாளா வந்து கேட்க மாட்டீங்களே? ஏன் கேட்கக்கூடாதா? எனக்கு உரிமை இல்லையா? உரிமைய பத்தி நீங்க பேசுறீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இருக்கா? என்னைய நினைச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி காவியா வந்து கன்னா பின்னான்னு கதிர் வந்து கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஏங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்குங்க. என்ன சங்கதி? அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டி. ஒருத்தன் நல்லவனா, பாசம் காட்டுறேன்னு சொல்றேன். அப்பம் பார்த்து சந்தேகப்படுற ஆளு நீதான். இத்தன நாளா நான் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தப்ப, உனக்கு எப்படி இந்த சந்தேகம்லாம் வராம இருந்துச்சா? உங்க குணமே கோவப்படுறது தான். அப்பல்லாம் நீங்க நார்மலா இருக்கீங்கன்னு அர்த்தம்.
நீங்க பாசம் காட்டுறீங்கன்னா, நீங்க சரியில்லன்னு அர்த்தம். ஐயய்யோ! என்ன இவ தெள்ள தெளிவா வந்து கண்டுபிடிக்கிறா. மச்சான் இருக்கா இல்லையான்னு பார்த்தா தானே எனக்கும் தெரியுங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப கதிரு. சரி கொஞ்ச நேரம் ஆரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேச்ச ஆரம்பிப்போங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க. ஒரு காவியா கிட்ட வந்து பாப்பா இருக்குல்ல, அத வந்து நம்ம இந்திரா கையில வந்து குடுக்குறாங்க. இந்திரா வந்து சந்தோஷமா வந்து வாங்கி சிரிச்ச முகமா வந்து, "என்ன குட்டி, என்ன செல்லம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப, கதிர் வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் கேட்டேன். நீ தரமாட்டேன்ன. இப்ப என்னடான்னா, நீ வந்து அங்க குடுக்குறியா? அப்படின்னு சொல்லி கதிர் வந்து காவியாவ பிடிச்சு திட்டுறாங்க. எனக்கு குடு குடுங்குறாங்க. ஏய் முதல்ல என்கிட்ட குடு. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலான்னோன, இந்திரா கிட்ட இருக்கிறத காவியா வந்து வாங்கிக்கிட்டாங்க. சும்மானு இருங்க. நீங்க அப்படியெல்லாம் இத்தன நாள்லாம் பாசமாலாம் நடந்துக்கலையே. நான் பாசமா நடந்துப்பேன். அதனால நான் வந்து வச்சிருக்கேன். இந்திரா வந்து அன்பு உன் மேலயே பொழிவா இந்திரா வச்சிருக்கா. ஆனா நீங்க அப்படியெல்லாம் செய்யவே மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலையில உங்ககிட்ட நான் எந்த நம்பிக்கையில குடுப்பேன் அப்படின்னு சொல்லி கன்னா பின்னான்னு காவியா வந்து கத்துறாங்க. கதிரால எதுவுமே பண்ண முடியாம தவிக்கிறாங்க.